ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நல்லா வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நான் பாருங்க வியாபாரத்தை வந்திருக்கிறேன். ஆனால் வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த கீரையை விற்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா விலையை கேட்டு அப்படியே வாங்கிட்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுப்பாங்க. நம்ம என்னதான் பண்ண முடியும்? நம்ம லாபம் அதிகமாக வச்சு குறைச்சி கொடுத்தாலும் இதாக இருக்குது, மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம அதிகமா விலைக்கு விற்கிறோன்னு. சரி குறைச்சு லாபம் வச்சு சரி குடுக்கலான்னு பார்த்தா, அதுலயுமே குறைச்சு கேட்கறாங்க. எப்படி நம்ம குறைச்சு குடுக்குறது சொல்லுங்க? பார்த்தீங் அதாவது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா, அவைங்க பில் என்ன ரேட் போட்டிருக்காங்க, அதுதான் விலை. அங்கேயெல்லாம் வந்து நம்ம மக்கள் போய் பேரமெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து அவைங்க பேரம் பேசினா, அவைங்க மதிப்பு மரியாதை வந்து குறைஞ்சிரும்ன்னு பார்ப்பாங்க. நாம வந்து இந்த வண்டியில இங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டியில இங்க பாருங்க. இந்த மாரி வண்டியில போயி, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா தான் குடுப்போம் கீரை. ரொம்ப அதிகமாலாம் குடுக்க மாட்டோங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டா தான் குடுப்போம். ஆனா, இருந்தாலும் அவிங்களுக்கு வந்து கேட்டா தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுன்னு நெனைக்கிறேன். அந்த நம்ம வந்து குறைச்சு குடுக்க முடியாது. லாபம் அதிகமா வச்சா கூட ஒரு குறைக்கலாம். இப்ப இன்னைக்கு சுக்குடி கீரை கொஞ்சம் அந்த இளங்கீரைங்காட்டி, கொடி கட்டுன பக்கம் வந்துங்க அழுகி போச்சு. அந்த கீரைய வந்து நம்ம வாங்குற விட நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குறோம், அத விட கம்மியா தான் குடுக்குறோம். ஏன்னா, அதாவது வருட்டு அது நான் வியாபாரத்துல வந்து பொய் சொல்ல மாட்டேங்க. எப்பவுமே வந்து உண்மையா பொய் பேசவே மாட்டேன். இதான் உள்ளது உள்ளபடியே சொல்லுவேங்க. உள்ளது உள்ளபடி தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா, நம்ம ரெகுலரா அவைங்கள பார்க்குறோம். அவைங்க பார்க்கும்போது நம்ம ஏமாத்தி வித்தோங்கிறது குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால வந்து என்னைக்குமே வந்து நான் வியாபாரத்துல பொய் சொல்ல மாட்டேன். கீரை என்ன ரேட்டுக்கு வாங்குறேன் எல்லாமே அவைங்களுக்கு தெரியும் மக்களுக்கு. நான் அந்த கீரை தோட்டத்துக்காரும் பார்ப்பாங்க. ரூ. 10 தான் வாங்கினேன். ரூ. 5 குடுக்குறேன். ஏன்னா, எனக்கு கூலி, வண்டிக்கு பெட்ரோலு, வண்டியோட தேய்மானம். முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டாண்டு போயிருச்சு. அந்த ஸ்டாண்ட மாத்துறதுக்கு ரூ. 300 ஆச்சு. அப்ப இந்த மாரி செலவுலாம் வருது. எல்லாமே அந்த ரூ. 5 தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, எவ்வளவோ அ பெரிய பெரிய மால் இருக்குதுங்க. பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து நம்ம பேரம் பேசாது. இந்த சாதாரணமா ஒரு கீரை விக்கிறேன். என்னைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நல்லா வேலைக்கு கம்பெனி வேலையெல்லாம் போனா பேக்லாக் டெய்லருங்க. வாரமானா 6000, 7000 சம்பாரிப்பேன். ஏன்னா, அது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அடிமையா இருக்கோணும். அதுக்கோசரம் தான் நான் வந்து அந்த போறது இல்லைங்க வேலைக்கு. இல்லைன்னா நான் போவேன். இது வந்து என் சொந்த தொழில். நான் பாருங்க உட்காருனா உட்காந்துக்குவேன். அந்த மாரி. ஃபிராண்ட்ஸ் இப்பதான் வீட்டுக்கு வந்தேங்க. வந்து சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிப்போச்சுங்க. பாருங்க கீரை எப்படிதான் அது கீரை நம்ம சீக்கிரம் வித்துலாங்க. அந்த பணம் கொண்டு வந்து குடுக்குறதாங்க ரொம்ப லேட் ஆகு. ஒருத்தர் போய் பணம் எடுத்துட்டு வரவங்க வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தடுமாறுது. அப்புறம் மேல இருப்பாங்க உயரமா. அப்புறம் நம்ம போய் அவைங்கட்ட கீரை குடுத்துட்டு, காச வாங்கிட்டு வரணும். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ரூ. 5 சேஞ்ச் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதுவும் இப்ப இது பிரச்சனை. அப்புறம் கிழிஞ்ச நோட்ட குடுத்துட்டு போவாங்க. இது வேணாங்க்கா, இது செல்லாதுன்னா, அப்புறம் அதை போய் மாத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா கிழிஞ்ச நோட்டே தான் குடுக்கறக்கு வருவாங்க. ஆனா, நம்பகிட்ட என்னமோ தெரியாது வந்து இது மாரி சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கிறனால ரேட் ஆயிருதுங்க ரொம்பவுமே. சீக்கிரம் இப்ப கீரை வாங்க வந்தாங்கன்னா, காசு எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போமாட்டாங்க எப்பவுமே. கீரைய வந்து ஒரு 10 நிமிஷம் தொலாவி எடுத்துட்டு, அப்புறம் மறுபடியும் வூட்டுக்கு போயி, அந்த வீட்ட தொலாவிட்டு, அப்புறம் ஒரு சில சமயத்திலும் பார்த்தீங்கன்னா, மறந்துருவாங்க. காசு குடுக்குறக்கு. அவிங்க பாட்டுக்கு காப்பி குடிச்சுட்டு ஆயா இருப்பாங்க. அன்னைக்கு கூப்புட்றேன், காப்பி குடிச்சிட்டு வரேங்க. ஏன்னா காசு ஐயோ! மறந்துட்டேண்ணா, சாரிண்ணா, சாரிண்ணாங்கிறாங்க. இந்த மாரிலாம் ஆகுது. அதனால தான் ரொம்ப ரேட் ஆகுதுங்க. அதனால தான் எப்பவுமே 11:30, 12, 1 மணி ஆயிருதுங்க. சேம் பேட்ஸ் வீட்ல வந்து என்ன பண்ணுவேங்க, சாப்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவேன். அதனால நானும் விட்டுறது. சரி டைம் ஆனா ஆயிடுச்சாங்கிறது. காலையில சாப்பிட்டேன்னா பிரச்சனை இல்ல. சாப்பிடாத போனது தான் கொஞ்சம் தொந்தரவு. சரி ஃபிரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க.